ரொம்ப பிரமிப்பா இருக்குது இது பார்க்கவே. நல்லா பண்ணிருக்காங்க. ஃபுட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நல்லா கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க சார். ஆர்கனைசேஷன்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நாங்க அடுத்தடுத்த மேட்சுக்கு நாங்க வருவோம். இது வந்து ஸ்டாப் ஆயிடாம வருஷம் வருஷம் இது நடக்கணும். ஏன்னா பிள்ளைங்களுக்கு அப்பதான் ஊக்குவிக்கமா இருக்கும். இந்த மாதிரி மேட்ச்ல நிறைய அட்டென்ட் பண்றதுனால தான் உங்களால கவர்மெண்ட் மேட்ச்லாம் வின் பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இந்த மாதிரி முதலமைச்சர் வந்து இதை வந்து கொஞ்சம் பார்வையிடணும். கொஞ்சம் பிரமிப்பா தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு தஞ்சாவூர் மாதிரி ஒரு சின்ன ஊர்ல இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. திருப்பியும் என்னோட வாழ்த்துக்களும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அருமையா இருக்குங்க. ரொம்ப அருமையா இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு போட்டி 2 போட்டி கிடையாது, நிறைய போட்டிகள் வச்சிருக்காங்க. 75 போட்டிக்கு மேல வச்சிருக்காங்க. இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு, பள்ளி குழந்தைங்க, அது இல்லாமல் கல்லூரிகள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு அதை ஆர்கனைசேஷன் பண்ணி பண்றதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை வந்து இவங்க நல்லா வந்து பிளான் பண்ணி ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிராண்டாவும் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஊக்கமா இருக்கும்னு வச்சுங்களேன். நிறைய போட்டிகள் இருக்கு, ஆனா அதை விட இது ரொம்ப பெட்டரா இருக்கு. எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஊக்கமா இருக்கும். இது மிக பெருசா இருக்குங்க. இந்த மாதிரி இந்த தஞ்சாவூர்ல இல்ல நம்ம தமிழ்நாட்டிலே இது மாதிரி பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. குழந்தைங்க வந்து ரொம்ப ஆர்வமா கலந்துக்கிறாங்க. என்னென்ன குழந்தைங்க எந்தெந்த போட்டியில வின் பண்ணுமோ எல்லாத்துலயுமே வந்து கலந்துக்கிறாங்க. நிறைய காம்படிஷன் இருக்கு இங்க. பார்த்தா இங்கிட்டு வாலிபால் நடக்குது, இங்க ஃபுட்பால் நடக்குது, அங்கே காக்கி நடக்குது, இங்க சிலம்ப போட்டி நடக்குது, தடகள போட்டி, செஸ், கேரம், அதெல்லாம் ஒன்றும் சொல்லவே முடியல. பயங்கரமா இருக்காங்க. ஃபுல்லா பிள்ளைங்க வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கு. எங்களால முடியும். இந்த வருஷம் இப்படி நடத்துறாங்களா, நம்மள தோத்துட்டோமா, பரவாயில்ல, அடுத்த டைம் கண்டிப்பா நான் வின் பண்ணுவோம். ஏன்னா வருஷம் இது நடக்குது. ஆனா இந்த வருஷம் மிக பிரமாண்டமா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. குழந்தைங்களும் சந்தோஷமா இருக்காங்க. நன்றி. சூப்பரா பண்றாங்க சார். ரொம்ப மதிப்பா இருக்காங்க. பிளஸ் என்னன்னா ஃபுட் எல்லாம் இஷ்யூ பண்றது பயங்கரமா இருக்கு. குழந்தைங்களுக்கு ஃபுட் வந்து ப்ராப்பரா கொடுத்தாங்க. குழந்தைங்களை மெயின்டைன் பண்றது கரெக்டா பண்ணாங்க. அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ்னா அவங்க கேட்டு கரெக்டா சால்வ் பண்றாங்க. அந்த ப்ராப்ளம் ஏதாவது இருந்தா கூட சால்வ் பண்றாங்க. நீட்டா இருக்கு சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆமா சார், சிலம்பத்துல இருக்காங்க. அவங்க இப்ப பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஆனா வின் பண்ண முடியல. ஆனா நெக்ஸ்ட் டைம் பண்ணுவாங்க கண்டிப்பா. பிரம்மாண்டமா இருக்கு. கோப்பைகள்லாம் பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது. என்னோட பொண்ணு வந்துட்டு ஸ்விம்மிங்ல வந்து கோல்டு அடிச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃபார் த ஆர்கனைசர். திமுக இளைஞர்கள் மிக பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க. ஒரு பொதுமக்களா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப பிரமிப்பா இருக்குது. இந்த அளவுக்கு விளையாட்டு வீரர்களை வந்து ஊக்குவிக்கிறது ரொம்ப பிரமிப்பா இருக்குது. தேங்க்யூ டு ஸ்டாலின் அண்ட் உதயநிதி ஸ்டாலின். ஃபுட்டு கொடுத்தாங்க, மார்னிங் ஃபுட்டு கொடுத்தாங்க, லஞ்ச் பிரேக்கும் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணாங்க. ஆம்புலன்ஸ் எந்நேரமும் இருக்குது. ஃபெசிலிட்டி வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். நல்லா பண்ணிருக்காங்க. ஃபுட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நல்லா கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க சார். சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. நாங்க திருச்சியில இருந்து வந்திருக்கோம் சார். ஸ்விம்மிங். ஆமாங்க சார், திருச்சியில இருந்து. புரியலைங்க சார். என் பையன் பண்ணிருக்காங்க சார். வாங்கியிருக்காங்க சார். ஒரு கோல்டு 2 பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. என்னோட பேர் வர்ஷா. நான் பிள்ளையார்பேட்டில இருந்து வரேன் சார். எதுக்காக வந்திருக்கீங்க இங்க? சார் என் பிள்ளைங்க எல்லாருமே இங்க 30 பிள்ளைங்க கலந்துக்கிட்டாங்க. சிலம்ப மேட்சுக்காக நாங்க வந்திருக்கோம் சார். எத்தனை பிள்ளைங்க பிரைஸ் அடிச்சிருக்காங்க? 4 பிள்ளைங்க பிரைஸ் அடிச்சிருக்காங்க சார். எப்படி நடத்துறாங்க ஈவென்ட் எல்லாம்? சூப்பரா நடத்துறாங்க சார். எந்த விதமான ஒரு இதுவும் இல்ல சார், நல்லபடியா நடத்துறாங்க. ஏன்னா மழையெல்லாம் வர மாதிரி இருந்தது. இல்ல, இன்டோர் கேம் மேட்ச் தான் எங்களுக்கு. சிலம்பங்கிறதுனால உள்ள ஆடிட்டோரியத்திலே எல்லாமே பண்ணிட்டாங்க. அதுதான், இல்ல மேலே வச்சது சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க. நிறைய பிள்ளைங்க மோஸ்ட்லி சின்ன பிள்ளைங்க தான் இருக்காங்க. சேஃப்டி முக்கியங்கிறதுக்காக இன்டோர்ல வச்சுட்டாங்க. ஆமா, ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேரமும் நடந்துச்சு. அவங்களுக்கு இன்டோர் தான். வெளில நடத்தி தான் ஆகணுங்கிற மேட்ச் எல்லாம் வெளில நடத்த முடிஞ்சிச்சு. அதையுமே கொஞ்சம் பார்த்துதான் நடத்தினாங்க. எல்லாம் சேஃப்டி எல்லாமே ஓகே, சூப்பரா இருந்தது. ஆர்கனைசேஷன்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நாங்க அடுத்தடுத்த மேட்சுக்கு நாங்க வருவோம். இது வந்து ஸ்டாப் ஆயிடாம வருஷம் வருஷம் இது நடக்கணும். ஏன்னா பிள்ளைங்களுக்கு அப்பதான் ஊக்குவிக்கமா இருக்கும். இந்த மாதிரி மேட்ச்ல நிறைய அட்டென்ட் பண்றதுனால தான் உங்களால கவர்மெண்ட் மேட்ச்லாம் வின் பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இந்த மாதிரி முதலமைச்சர் வந்து இதை வந்து கொஞ்சம் பார்வையிடணும். ரொம்ப அருமையா இருக்குங்க. ரொம்ப அருமையா இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு போட்டி 2 போட்டி கிடையாது, நிறைய போட்டிகள் வச்சிருக்காங்க. 75 போட்டிக்கு மேல வச்சிருக்காங்க. இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு, பள்ளி குழந்தைங்க, அது இல்லாமல் கல்லூரிகள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு அதை ஆர்கனைசேஷன் பண்ணி பண்றதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை வந்து இவங்க நல்லா வந்து பிளான் பண்ணி ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிராண்டாவும் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஊக்கமா இருக்கும்னு வச்சுங்களேன். நிறைய போட்டிகள் இருக்கு,
ஆனா அதை விட இது ரொம்ப பெட்டரா இருக்கு. எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஊக்கமா இருக்கும் இது. இன்னைக்கு மட்டுமே ஒரு 15 16 போட்டி நடந்திருக்கு. இவ்வளவு கிராண்டா இதுவரைக்கும் தஞ்சாவூர் இல்ல, மொத்தமான போட்டிகள், இவ்வளவு போட்டிகள் வந்து ஒரு கவர்மெண்ட் லெவல்ல நடத்துவாங்க. மத்திய அளவுல இல்ல மாநில அரசுகள் அது மாதிரி வந்து நடத்தும் போது ஒரு பெரிய கிராண்டா நிறைய போட்டிகள் வச்சு நடத்துவாங்க. இதுக்கான நிறைய ஃபண்டுகள் வரும், அதனால வச்சு பண்ணுவாங்க. பட் இது மாதிரி ஒரு பிரைவேட்டா வந்து ஒரு இவ்வளவு போட்டிகள் வந்து ஒண்ணா வச்சு நடத்துறதுன்றது வந்து இது ஒரு பெரிய விஷயம். இது இதை எந்த அளவுக்கு இப்படி பண்ணாங்கன்றது தெரியல. ரொம்ப அருமையான ஒரு நல்ல விஷயம் நினைச்சு. இது வந்து உதயநிதி அவங்களுடைய பிறந்தநாள் ஏதோ மீன் பண்ணியும், அண்ணாவுடைய பிறந்த நாளுக்கு மீன் பண்ணியும், திராவிடர் கழகம் வந்து பண்ண ஒரு நிகழ்ச்சி தான் இது. ஆனா இதுக்கு முழு ஆதாரம் யாருன்றது எனக்கு தெரியல. பட் ஆனா வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, அந்த பிறந்தநாளுக்காக பண்ணியிருக்காங்க அந்த ஆர்கனைசேஷன். அகாமடேஷன் ஆர்கனைசேஷன் ஃபுட்டுலாம் நல்ல ஃபுட்டு, அருமையான ஃபுட்டு. ஃபுட்டெல்லாம் வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எந்த குறையும் இல்லை. ஃபுட்டில் எல்லாருக்குமே ஃபுட்டு கிடைக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அருமையாக வந்து சாப்பிட்றதுக்கு சிறப்பாகவும் இருந்தது. நீங்க என்ன சொல்றாங்க? நான் ஸ்விம்மிங்காக வந்து என்னுடைய பசங்க 2 பசங்களும் வந்து ஸ்விம்மிங் பண்ணாங்க. அவங்களும் வின் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஸ்விம்மிங் குரூப் 4 குரூப் 3 2 இதில் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து நிறைய ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க அவங்க. உண்மையிலே வந்து இவங்க எல்லாரையுமே ரொம்ப பாராட்டணும். இவ்வளோ சிறப்பாக வந்து இந்த ஒரு ஆர்கனைசேஷனை பண்ணி இவ்வளோ குழந்தைகளுக்கு பரிசுகள் கொடுத்து சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து ஒரு ஊக்கம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு போட்டிகள் நடத்துறது வந்து ரொம்ப அருமையான விஷயம். இதை பண்ண ஆர்கனைசேஷனுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும், வருஷம் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். மிக சிறப்பா இருந்துச்சு. ஒரே நாள்ல இந்த மாதிரி ஒரு அட் டைம்ல ஒரு 10-15 ஈவெண்ட் நடத்துறது சாதாரண விஷயம் இல்ல. ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க. குறிப்பா உணவு கொடுத்திருந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு தரமான உணவு தான். காலையில ரொம்ப தரமா இருந்துச்சு உணவு. அதை நான் பாராட்டியே ஆகணும். கொஞ்சம் பிரமிப்பா தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு தஞ்சாவூர் மாதிரி ஒரு சின்ன ஊர்ல இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. திருப்பியும் என்னோட வாழ்த்துக்களும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.